மூத்த மத குருமார்களும் வந்து பெருமான் செல்லுகின்ற எப்படி இருக்கு? நல்ல மிக்க நல்ல நம்ம எந்த நாள் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பயணம் இங்கே வருவோம். ஆட்டுக்கடா வாகனம் வருகின்றது. நல்லமா நல்ல ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தனுடைய அந்த முன்றலில் இருந்தால் நான் இப்போவும் வந்து காட்சி கொண்டிருக்கிறேன். திருவிழா வந்து துவங்கி எப்படி போகுதுன்னு தெரியல. இன்றைய நாளில் வந்து 15வது திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் எம்பெருமான வந்து உள்வீதி விழா வெளிவீதி விழா வந்து கொண்டு வருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் 10 திருவிழாக்கள், அதாவது மஞ்சத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வாகனங்களில் வந்து எம்பெருமான் பார காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் உள்வீதி விழா எம்பெருமான வந்து உள்வீதி விழா வந்து கொண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தேவார் திருமுறைகள் வந்து ஓதி, அதாவது மிருதங்கங்கள் எல்லாமே வந்து இசைச்சு தான் வந்து உள்ள வந்து இந்த பாட்டுகள் எல்லாம் வந்து பாடித்தான் வந்து எம்பெருமான வந்து உள்வீதி விழா வந்து கொண்டு வருவாங்க. வெளிவீதி விழா வரைக்கும் வளமை போலவே வந்து வெளிவீதி விழா வந்து நடக்கும். இன்றைய நாளில் எம்பெருமானம் வந்து எப்படி உள்வீதி விழா வெளிவீதி விழா வந்து கொண்டு வராங்க, அலங்காரங்கள் எல்லாம் வந்து என்ன நிறத்தில் இருக்குது, எப்படி அலங்கரிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்றைய நாள் இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாரும் அவங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக நல்ல ஒரு காணொளிகள் எல்லாமே வரும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காணொளிகளில் போகலாம். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் முருகப்பெருமான என்ன வாகனத்தில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கிடாய் வாகனத்தில் வந்து வர காட்சிகளை வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்கலாம். வள்ளி தெய்வானை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற அந்த கிடாய்கள்லையும் முருகப்பெருமான் இந்த வெள்ளி நிறத்திலான இந்த கிடாயிலையும் வர காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இன்றைய நாளையும் பாருங்கள், ஏராளமான சிங்கள மக்கள் வந்திருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அதிக அளவிலான சிங்கள மக்கள் வரதை கண்கூடாக வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முண்டல் பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்கள், ஏராளமான பக்தர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய சிங்கள மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பாருங்கள், இந்த இடங்களில் காணக்கூடிய பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இதில் பாருங்கள், ஒரு ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. வேற ஐயபுரம் விவில ஓகே சிங்கள சிங்கள ஆமா. நல்லூர் டெம்பிள் ஃபெஸ்டிவல் your opinion best okay okay good good very good. முருகன் பிடிக்கும் முருகன் ஓ ஆமா 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 இல்ல கதுகாம நீங்க கதுகாம கத்திரகாம யா 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 வேற ஐயோ பிபில ஒக்கமா பிபில ஆமா ஒரே குழு எல்லாம் ஒரு குரூப் வந்தீங்க. நீங்க தமிழா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நம்ம விபிலேருந்து வந்திருக்கோம். எந்த மாவட்டம்? விபில மாவட்டம் தெரியுமா? மையாடு போயிட்டு அப்படி போகணும். விபிலே எந்த மாவட்டத்து பக்கத்தில்? கண்டிப்பாக ஓகே ஓகே ஓகே. நல்லூர் எப்படி இருக்கு? நல்ல மிக்க நல்ல நம்ம எந்த நாள் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பயணம் இங்கே வருவோம். ட்ரிப் ஒன்று கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்த உடனே இங்கே வந்துடுவோம். இது இதோட எத்தனை மாறியல்? நான் ஒரு 7-8 தரம் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன ஆக்களை கூட்டின்னு வரதா? ஆக்களை கூட்டிகிட்டு வருவோம். ரைட்டு. நான் டிரைவ் ஒக்கமா பிபில ஒக்கமா எல்லாரும் அப்படியே சேர்ந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி தான் பிபில நல்ல டெம்பிள். அப்படி நல்லமா நல்லமா ஓகே 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 இந்த முன்றல் பகுதியை முழுக்க பாருங்க. இதில் அதிகமாக வந்து சிங்கள மக்கள்லாம் வந்து போகிறது வந்து காணக்கூடிய பாருங்க. எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு பாருங்க. இல்லை எங்களோட நிறைய பேர் வந்து காய்ச்சிருந்தாங்க. அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் உள்வீதி விளம்பரத்துக்காக வருகின்ற காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
அங்கே உள்வீதி விளம்பரத்துக்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லை கந்த பெருமானின் 15வது நாள் இப்பொழுது மிக கோலாகலமாக மிக உற்சாகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அங்கே பெருமான் தன் தேவியருடன் ஆலயத்தின் உள்வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் சொற்ப வேளையிலே ஆலயத்தினுடைய மணிமண்டபத்திலிருந்து வெளிவீதி வர இருக்கின்ற செய்தியை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 15வது நாள் காணப்படுகின்ற வாகனாதியை நாங்கள் பார்த்தால் வாகனாதி திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்விலே இன்றைக்கு ஆட்டுக்கடா வாகனம் வருகின்றது. முன்னொரு காலத்திலே சிவபெருமான் வசிப்பதற்காக ஒரு நல்ல இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று எல்லா முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்தணர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓரிடத்திலே அந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே ஒரு யாகசாலை அமைத்து யாகத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். பல நாட்களாக யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த மந்திரங்களை பிளவிளையாக உச்சரித்தார்கள். அந்த வேளையிலே அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு சிவப்பு நிறமான தீப்பிழம்பாக எழுந்த அந்த தீப்பிழம்பு ஆட்டுக்கடாவாக வெளிவந்தது. சிவப்பு நிறமுடைய ஆட்டுக்கடா. ஆகவே அந்த கிடாவை கண்டு அங்கிருந்தவர்கள் எல்லோரும் யாகத்தை விட்டு ஓடினார்கள். இந்த சிவப்பு கிடா தேவலோகத்திலும் சென்று அங்குள்ள தேவர்களை எல்லாம் வருத்திட்டு எல்லோரும் முருகப்பெருமானிடம் முறையிட்டார்கள். அந்த பொழுதிலே முருகப்பெருமான் அஞ்சேல் என்று அந்த மக்களுக்கு வாக்களித்தார். தன்னுடைய தமையனாகிய அந்த வீரபத்திரரை அணுகி, அண்ணா இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து வந்து தரும்படி கட்டளையிட்டார். அங்கே வீரபத்திரர் அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து வந்து முருகப்பெருமானிடம் கொடுத்தார். அவர் நல்ல மாதிரியான கவனிப்புகளை கவனித்து தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார். தேவைக்கு அந்த ஏறி சவாரி செய்வார். இதுதான் அந்த ஆட்டுக்கடா வந்த வரலாறு. இது புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த அலங்கார அந்த அனுபூதியிலேயும் பாடலாக இந்த விடயம்தான் சொல்லப்படுகின்றது. எனவே மக்களே, இது வாகனாதி திருவிழா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரம்ம உத்தம யாகம், அதாவது பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே 25 நாட்களும் நடைபெறுகின்ற நிகழ்வு நல்லூரில் சற்று வித்தியாசமானது. ஏனெனில் பெருந்தொகையான வாகனங்களை அதாவது பசுக்கள், எலிகள், பாம்புகள், மயில்கள் என்று பல்வேறு விதமான உலோகங்களில் மரங்களில் மக்கள் தங்கள் நிவர்த்தி கடன்களுக்கு அந்த வாகனங்களை வழங்குகிறார்கள். ஆகவே இன்றைக்கு வெள்ளி வாகனம் அந்த ஆட்டுக்கடாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முருகப்பெருமான் வருவார். ஏனைய இரண்டிலேயும் வள்ளி தெய்வ யானகி வந்து உங்கள் எல்லோருக்கும் அருள் தருவாள். அவள் நீங்கள் கேட்டுக்கொண்டதை வைக்க முருகப்பெருமான் அங்கே வர்ணனை பிடித்து இழுத்து வந்து இப்பொழுது பூமியை குளிரச் செய்திருக்கின்றார். அதை நீங்களே அனுபவிக்கிறீர்கள். எனவே இன்றைய திருவிழாவில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள முடியாதவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவருள் கிடைக்க வேண்டி விடைபெறுவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
ஆலயத்தினுடைய முன்றலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த மதத்தை சேர்ந்த பிக்குகள் எல்லாம் இந்த இடத்துல வந்திருப்பதை வந்து காணக்கூடிய இருக்குன்னு பாருங்கள். முருகப்பெருமான் இப்பொழுது வள்ளி திவானி சமையராக வெளிவீதி விளம்பருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அங்கே ஆட்டுக்கிடாய் வாகனத்திலே முருகப்பெருமான் அமர்ந்திருக்க பாருங்க. அவருடைய அந்த கயிறுகளை வந்து இருக்க பிரசன்ன குருக்கள் அவர்கள் வந்து கட்டுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. முருகப்பெருமான் இப்பொழுது வள்ளி தெய்வானை சமையராக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கிடாய் வாகனத்திலே வந்து வெளி வீதி உலா பலம் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. உண்மையிலே வந்து ஒரு கண்கூடாக பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றது முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கிடாய் வாகனத்திலே வருகின்ற அழகு. ஏராளமான பக்தர்கள் இன்றைய நாளையும் வந்திருக்கிறார்கள் பாருங்கள். சிவப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்து சிவப்பு நிறத்திலான மானைகள் எல்லாமே அணிந்து இன்றைய நாளில் அவ்வளவு அழகாக பெருமான் வலியுறுதா வலம் வருகின்ற அந்த காட்சியை காண உண்மையிலேயே 1000 கண்கள் வேண்டும். உண்மையிலேயே அவ்வளவு அழகாக இருக்குது. மத குருமார்களும் வந்து எம்பெருமான் செல்லுகின்ற அவளியிலே வந்து அப்படியே செல்றதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது பாருங்க. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சுவாமிநாதா சுப்பிரமணியம் 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 சுவாமிநாதா சுப்பிரமணியம் பன்னீராடும் சுப்பிரமணியம் திருநதி குடியல் சுப்பிரமணியம் பன்னீராடும் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பன்னீராடும் சுப்பிரமணியம் திருநதி குடியல் 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 சுப்பிரமணியம் கந்தா கடம்பா சுப்பிரமணியம் கருணாமவேலா சுப்பிரமணியம் கந்தா கடம்பா சுப்பிரமணியம் கருணாமவேலா சுப்பிரமணியம். தெற்கு வாயிலை நோக்கி முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து இதில் வந்து பார்க்குறீங்க. ஏராளமான பக்தர்கள் முன்னிலை இப்போ வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கு வாயிலே பிரசன்ன குருக்களுடைய கந்தர் புதிய வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம்.
தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து பாருங்கள், இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சி உண்மையிலேயே ஒன்றையானால் ஒரு அழகான ஒரு தரிசனம் என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அழகு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது. இங்கே நல்ல பஜனைகள் எல்லாமே வந்து இந்த நல்ல பெருமானுக்கு பின்புறமாக பஜனைகள் எல்லாமே வந்து படித்து கொண்டு வரதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெருமாளே